என்னம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுடா. இந்த போயிட்டு இப்ப வந்துடுறேன்னு சொன்ன. எவ்வளவு நேரம் ஆகுது? வா உக்காரு. உன் தங்கச்சி வந்திருக்கா பாத்தியா? அங்க வந்திருக்காளா? என்ன ஒரு அதிசயம்! எப்ப வந்தா? காலையில தான் வந்தா. சாப்பாடு எதுவும் போட்டு வர சொல்லட்டுமா உன் பொண்டாட்டியா? என்ன செய்றா அவ? இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இரு கூப்பிடுறேன். டி ஐயே அம்மா ராசாத்தி ஏத்த சொல்லுங்க. இல்ல இருக்குன்னு பார்த்தா இங்க என்ன வெளியில இருந்து வர? சின்ன பொண்ணு தென்னை மரத்துல இருந்து கீழே வந்தானு சொன்னோம்ல, அதான் அவளை போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்தேன். ஆமால நீ சொன்னதையே நான் மறந்துட்ட முடி. சரி சரி சாயங்காலமா போய் பாத்துட்டு வரேன். இப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? என்னம்மா ஆச்சு சின்ன பொண்ணுக்கு? என்ன ஆச்சுன்னு ஏன்டா கேக்குற? எங்கேயே வர வெட்ட போனாலும் போன இடத்துல இளநீ பறிக்கிறோம்னு தென்னை மரத்துல ஏறி கைகளை உடச்சுக்கிட்டு கீழே விழுந்து விட்டாலாம். என்னம்மா நீங்க சின்ன பிள்ளைகள நீங்க? பொம்பளைய போய் மரம் ஏறலாமா? எந்த ஊர்ல அடுக்கும் இதெல்லாம்? சின்ன பொண்ணு இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா நல்லா இருக்கா. சொல்றதை கேட்கறவளா இருந்தா நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். தாம்பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு அவ இஷ்டத்துக்கு பண்ணா நான் என்னமாமா பண்ண முடியும்? இன்னும் டீ வந்தவ அப்படியே உட்காந்துக்கிட்ட. சாப்பாடு போட்டு வந்து குடுடி. சாப்பாடு யாருக்கு? உங்களுக்கா? இப்ப தானே சாப்பிட்டியா? அரையா எனக்கு இல்லடி, என் மௌனுக்குடியே. எங்க சாப்பாடு வேணுமாங்க? இப்ப வேணாத்தா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எங்க நீ சாப்பிட்டே நான் பாக்கல. சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டேன். தங்க தூங்கி எழுந்துட்டால. எழுந்தது குழி நேரம் செஞ்சு கொடுக்க சொன்னா நான் போய் ரெடி பண்றேன். என்னது குழி நேரம் கேட்டாளா? என்ன இது கொடுமை? ஆமா குழி நேரம் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னா அதான் மாவு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். நான் போய் ரெடி பண்றேன். இங்க வந்தாதான் அவளுக்கு எல்லாத்துக்கும் ஆசை வரும். சரி விடுங்க நம்ம மைனி இருக்குன்னு செஞ்சு தரும்னு சொல்லிதானே ஆசைப்பட்டு கேக்குறா. ஏன் ஊர்ல இருந்து வந்தால வந்தது படுத்து உறங்குறால. மைனிக்கு எதுவும் கூட மாட்ட ஒத்தாசை பண்ணோம்னு ஏதாவது அறிவு இருக்கா பாரு அந்த சிறுக்கிக்கு. நல்ல மலமாடு கணக்கா தின்னு தூங்குது. தங்கம் நம்மள தங்கம் இங்க எது தூங்குனா பத்தி விடுமா? சும்மா இருடா. பாவம் இவ ஒண்டிக்கிட்டே இருந்துகிட்டு எவ்வளவு வேலையதான் பாப்பா. அந்தவ ஒரு துரும்ப கூட எடுத்து எட்ட வைக்க மாட்டேங்கிறா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? ஏன் அவன் மாமியா வீட்டுல நல்லா எல்லாருக்கும் வேலை வித்து செஞ்சு போட்டுட்டு இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறாரு. ரெஸ்ட்? ஏய் தங்கம் ஆத்தாடி, உங்க ஆத்தாளுக்கும் அவளுக்கும் இடையில நான் வரல சாமி. எனக்காக நீங்க எதுவும் அவகிட்ட பேச வேண்டாம். அப்புறம் பின்னாடி நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்குவீங்க. 2 பேரும் சேர்ந்து என்னைய வெளியே துரத்துவீங்க. உன் முன்னாடிக்கு கொழுப்பா பாத்தியாடா? சரி போனா போகுது, எனக்கு முடியல. இவ ஒரு ஆளை கடந்து வேலை பாக்குறாளேன்னு இவளுக்கு ஒத்தாசா பேசுனதுக்கு என்ன சொல்றா பாரு. ஏமா விட்டு தொலை. நீ இதை கேட்க போனா தங்க என்ன சொல்லும்? என் பொண்டாட்டி வச்சு கேட்டுக்கிட்டு நீ அவ பக்கம் பேசுறேன்னு தங்க உன்னையதான் திட்டிவிட்டு போகும். வேணாம் விடு. இல்லை பொம்பளை விஷயத்துல நீ தலையிடாத. எஞ்சி போடா. ஆமா உன் தம்பிக்காரன் எதுவும் போன் போட்டானா? ஏமா தம்பி வந்துட்டாமா? வந்துட்டானா? எங்கடா அவன்? வீட்டு பக்கமே வரல. இந்த நேரா ஊர்ல இருந்து வாழத்தப்புக்கு தான் வந்தவன் தோப்பலாம் சுத்தி பார்த்துட்டு பிறகு வரம்னு சொல்லி அங்கேயே இருக்காமா. வந்த பையன் வீட்டுக்கு வராம வாழத்தப்புக்கு எதுக்கு போனா? அவனை என்ன சொல்லி நான் அனுப்பி வச்சேன்? தயனாவ கையோட வீட்டுக்கு கூட்டியாடா வந்தா நீ அவளோட தான் வரணும்னு சொல்லி தானே அனுப்பி வச்சேன். அவளை கூட்டியாரல போல இருக்கு. அதனாலதான் நேரம் அங்க போயிட்டான். சரி நான் போய் குழி பணியாரத்துக்கு ரெடி பண்றேன். என்னவோ உன் பண்டாட்டி குழியை தோண்டி பணியாரம் சொல்ற மாதிரி தான் குழி பணியாரத்துக்கு ரெடி பண்றாங்கிற. நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணுமா? என்னடா சொல்லு. மா தம்பி கல்யாணத்துக்கு வட்டிக்கார வடிவேல்கிட்ட ஒரு 1 லட்சம் பணம் வாங்கியிருந்தல்ல, அது கூட வட்டி கொடுக்காம ஆரம்பத்துல வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாரு இல்லையா? அவரை போய் பார்த்ததுக்கு பணம் எல்லாம் உன் பொண்டாட்டியும் உங்க அம்மாவும் வந்து கொடுத்துட்டாங்க. இனிமே உனக்கு எனக்கும் கணக்கு எதுவும் கிடையாதுன்னு சொன்னாரு. அப்படியே சொன்னா அப்படின்னு சொல்லிருக்க மாட்டேன். பாதி பணம் தாண்டா கொடுத்தா. என்ன முழுசா முடிஞ்சிருச்சுங்கிறா? என்ன நினைச்சிட்டு பேசுறா? பணமே கொடுக்கல வீட்டுல வந்து சண்டை போட்டா. இப்ப என்னன்னா முழுசா கொடுத்துட்டீங்கன்னா என்னடா ஏதோ ஏமாத்துறானா நம்மள? இரு அவனை பார்த்து நானே பேசுறேன். நீ எதுக்கு அவன்கிட்ட போனா? ஏன்ட்ட கேட்டுக்கலாம்ல? அம்மா இல்லம்மா, நான் நல்லா விசாரிச்சுட்டு தான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏராசாத்தி தண்ணி எடுத்துட்டு வாடி. எப்பா நெஞ்சு வலி தாங்கல சாமி. என்னாச்சு? இல்லையா நெஞ்சு வலிக்குது. காலையில இருந்து சரியான நெஞ்சு வலி. நேத்தே நெஞ்சு வலியில மயங்கி விழுந்துட்டேன். உன் பொண்டாட்டி தான் தண்ணி கொடுத்து எழுப்பி விட்டா. இல்லன்னா அம்மா அப்படியே பல்லவத்துக்கு போயிருப்பேன். நீ வேற இப்ப ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா? அதான் நீ பேசுறது கேட்க நெஞ்சு வலிக்குது. சரிம்மா சரி நீ அமைதியா இரு கொஞ்சம். நீ உட்காரு நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இரு. வேணாம். நான் போய் என் மருமக கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சுக்கிறேன். நீ கிளம்பு. ஏமா நெஞ்சு வலின்னு சொல்ற, கிளம்புங்கிற. என்னம்மா நீ நெஞ்சு வலிங்கிற? நான் எப்படி போறது? இல்லை நீ போனாலே என் நெஞ்சு வலியெல்லாம் சரியா போயிடுடா. போடா முதல்ல போடா. ஏம்மா என்னம்மா நீ இப்படி பேசுற? இல்லை போடாங்கறல. போடா போய் தொலைடா. அம்மைக்கு என்ன ஆச்சு? சரி போறேன். உள்ள போய் உன் பொண்டாட்டி வர சொல்லு. ஐயோ குடிகெடுத்த பாவி. ஏண்டா வடிவேலு பணத்தை வாங்கி கம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு இவங்கிட்ட வேற ஏன்டா சொல்லிக்கிட்டு நிக்கிற? பணம் குடிக்கல இவங்கிட்ட சொல்லாதல்ல நான் சொன்னேன். ஐயோ என்ன செய்யறது இப்ப? வீட்டு பத்திரத்தை அடவு வச்சுதான் இந்த பணத்தை வாங்கணும்னு தெரிஞ்சா இவன் கொலைய போட்டுருவானே. ஐயோ முதல்ல குழுல ஏதாவது லோன் எடுத்து இந்த பத்திரத்தை வாங்குற வழியை பார்க்கணும். ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல. இம்ம நாள் பத்திரத்தை பத்தி யாரும் எதுவும் கேட்கல. இவன் திடீர்னு இப்படி கேட்கறான். என்ன செய்யறது? ஏன் வரச்சனையெல்லாம் என்ன ஆச்சு? திரும்ப நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னியலா என்ன? ஐயோ உன் புருஷன் கொஞ்ச நேரத்துல எனக்கு நரகத்தையே காமிச்சிட்டு வந்துட்டான். என்னடி இவன் இப்படி இருக்கான்? என்ன ஆச்சு? உன் பேசினாரா? என்ன அவருக்கு? ஐயோ வாய மூடு. அப்ப எதுவும் பேசல. இப்படி வா. அவன் காலையில பேசுறத உழுந்து தொலைச்சிட போகுது. பாம்பு காது பையன். என்ன சொல்லுங்க? திடுதுப்புன்னு வந்து இந்த வட்டிக்கிட்ட வடிவேலு. என்னது வட்டிக்கிட்ட வடிவேலா?
ஐயோ, அந்த வட்டிக்கார வடிவேலுக்கு நம்ம பணம் கொடுத்தோம் இல்லையா? அம்மா அதுக்கு என்ன இப்ப? அதான் பணத்தெல்லாம் கொடுத்தாச்சே. அடி பாவி பாவி, என்னடி எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிட்டியா? பணத்தை கொடுத்தாச்சு, அது என்ன பண்ணி கொடுத்தோம் அது ஞாபகம் இல்லையா உனக்கு? வீட்டு பத்திரத்தை அடமானம் போட்டு பணத்தை கொடுத்தோம். நீங்க தானே டக்லிஸ்ட கொண்டு கொடுத்து பத்திரத்தை அடமானம் வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு வந்தியா? அம்மா விலை வரையா உன்னை கேட்டாங்க பாருப்ப. அப்ப என்னதான் நான் சொல்லணுமா? அடியே, பணம் கொடுத்து கடனை முடிச்சிட்டோம்ல. அதே அந்த வட்டிக்கார வடிவேலு இவங்ககிட்ட சொல்லியிருப்போம் போல இருக்கு. உங்க அம்மாவும் உங்க பொண்டாட்டியும் வட்டிக்கு வாங்கின பணம் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எனக்கு எந்த கணக்கும் இல்லைன்னு அவன் சொல்லியிருப்பான் போல. பாவி சண்டாளா, அந்த ஆளு எதுக்கு சொன்னாரு? ஐயோ எத்த, பணம் கொடுக்கையில நீங்க என்ன சொன்னீங்களா இல்லையா? நான் சொல்லி தாண்டி கொடுத்தேன். எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னு தெரியலட்டி. வட்டிக்காரன்ட்ட பணம் எப்படி கொடுத்தியா, ஏது பணம்னு வந்து நேரா கேக்குறேன். என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. ஐயோ என்ன சொன்னீங்க? நான் எதை சொல்லி சமாளிச்சிட்டேன். நீ தான் குழுவில் லோன் வாங்கி கொடுத்த அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். வாங்கிட்ட கேட்டாலும் அப்படியே சொல்லிடு. தாரு அதுக்குதான் எதுவும் எடுத்துட்டோம்னு அவனுக்கு தெரிஞ்சதே, அவ்வளவுதான். நம்ம யாரையும் விட்டு வைக்க மாட்டான். அந்த இடத்தோட பத்திரம் அவங்க அப்பா ஆசையா முத சம்பாரிச்சு என் பேர்ல எழுதி வாங்கினது. இந்த இடத்து பத்திரத்தை கொண்டு போய் வச்சது இவனுக்கு தெரிஞ்சதுன்னா அம்பிட்டுதான் கதை. எட்டி எப்படியாவது அந்த பத்திரத்தை திரும்ப மீட்கணும் முடி. ஏதாவது வழி பண்ணுடி. என்ன செய்யுதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இவனுக்கு தெரியாத வரைக்கும் நம்ம அதை பத்தி எதுவும் கண்டுக்கல. இப்ப விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு பிடிச்சி. சரி சரி பயப்படாதிய. முதல்ல இந்த விஷயத்த உங்க மாமா கிட்ட இருந்து எப்படியாவது மறைக்கணும். எப்படியாவது மறைக்கணுமா? ஏட்டி இம்புட்டு நாளா மறைச்சு தானே வச்சிருந்தோம். இப்ப என்ன எப்படி பேசுற? இவ்வளவு நாள் அவர் அதை பத்தி கேட்கல, இப்ப அவர் கேட்கறாரு. கேட்டாருன்னா எனக்கு பொய் சொல்ல தெரியாது உண்மையதான் சொல்ல வரும். என்னது பொய் சொல்ல தெரியாது உண்மையதான் சொல்ல வருமா? அடியாய் சந்திர எங்கேயும் சிந்து பாட்டிடாதடி, என்னைய மாட்டி விட்டுறாதடி. சரி சரி பாத்துக்கிறேன், விடுங்க விடுங்க. சீக்கிரத்துல அந்த பத்திரத்தை மீட்டரலாம், விடுங்க. ஏய் எப்படியாவது மீட்டுடி, எப்படியாவது மீட்டுடு. சரி அன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம்னு நீங்க உதவுனீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் சும்மா விடுவேனா? எல்லாம் பாத்துக்கலாம், விடுங்க. நீங்க வர சும்மா நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு நிக்காதிய. போங்க கம்முனு பேச்சத்தை படுங்க. ஏட்டி குழிப்பு நேரம் செஞ்சுட்டியாடி? குழியே இப்பதான் தோண்டணும் உங்களுக்கு. ஓ நல்ல பெரிய குழியா தோண்டி என்னை உசுரோட வச்சு புதைச்சிடு போ. சும்மா சொன்னேன். சேத்த போய் படுங்க. இந்த 10 நிமிஷத்துல செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஆமா எங்க இருந்து படுக்கிறது? நானே படுக்கிறாங்களா? மாமியால மருமகளை சேர்ந்து வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு வாங்கின கடனை அடைக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரகசியத்தை பாதுகாக்கிறீங்களா? ரகசியத்தை இருங்கடி இருங்க. 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் கொலாவிக்கும் போதே நினைச்சேன் என்னவோ ஒரு திருட்டுத்தனம் இருக்குன்னு. என்கிட்டயும் இந்த விஷயத்த மறைச்சிட்டீங்கல்ல. உங்க குடுமி என் கையில மாட்டுனதுடி. இனிமே நான் ஆடுற ஆட்டத்துக்கு தான் நீங்க ஆடணும். நல்ல நேரத்துக்கு வந்தேன். கொஞ்சம் தாமதமா வந்திருந்தா இந்த உண்மைகளை எனக்கு தெரியாம போய் இருந்திருக்கும். டயனா கடவுள் இருக்காண்டி இருக்கான். கார்த்திகினி நம்ம பக்கம்தான். இனி அடிக்கிற ஒவ்வொரு அடியும் எடி மாதிரி விழணும் இவளுக்கு மேல. டயனா இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கவே கூடாது. நீ இதுக்கு வந்தியோ அந்த பர்ஃபார்மன்ஸை ஸ்டார்ட் பண்ணு. அத்தை அத்தை இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்க வேலையிலையா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகணும்? ஐயோ என் வயிற்றுல வளர இந்த பிள்ளைகளதான் உங்க உடம்புக்கு கேடு. எத்த இந்த பிள்ளை உண்டான நேரம் தான் உங்களுக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு. நான் என் கவலையை யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? ஐயோ இத்தனை வருஷம் கழிச்சு நான் உண்டா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல உண்டான இந்த பிள்ளையில என் அத்தைக்கு ஆபத்து வந்திருக்கு அதை நினைச்சு வருத்தப்படுறதா? எத்த என்ன அழுவச்சத்தம் கேக்குது? டயனா என்னடி சத்தம்? ஏன் இவ்வளவு டயனா? என்னம்மா என்னாச்சு? ஏன் வந்தது வராதமா அப்படி அழுதுகிட்டே? என்ன உன் புருஷன் உன்னைய கூட்டார வந்தானே? என்னவா என்னாச்சு? இவ்வளவு 2 பேருக்கும் எதுவும் சண்டையா? என்ன பிள்ள? அக்கா நீங்க கூட இதை என்கிட்ட சொல்லல. நீங்க கூட இதை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்ல. இப்ப கூட நீங்க என்னைய வேறொரு ஆளை தானே ஒதுக்கி வச்சு பாக்குறிய. அப்படி நான் என்னக்கா பாவம் பண்ண? ஏன்க்கா என்னை இப்படி விலைக்கு வச்சே பாக்குறிய? நீ என்ன பண்ண? உன்னை எதுல விலைக்கு வச்சோம்? என்ன ஒன்னும் புரியலையே. எதுக்கடி பிள்ளை தச்சு பொம்பளை இப்படி அழுதுகிட்டு உட்காந்துருக்க? என்ன ஆச்சு கண்ணதோட? ஐயோ பிள்ளை அந்த பிள்ளைய பத்தி பேசாதீங்க அத்தை. அந்த பிள்ளையாலதான் இவ்வளவு பிரச்சனையும். ஏண்டி என்ன? இந்த பிள்ளை உண்டான நேரம் தான் உங்களுக்கு நெஞ்சு வலி வந்து நேத்து மயங்கி விழுந்து கிடந்தீங்களாமே. சொல்லுங்க அத்தை சொல்லுங்க. என்கிட்ட இருந்து ஏன் இந்த விஷயத்த மறைச்சிங்க? வெளியூர்ல இருக்கிறவங்க மாவளுக்கு போன் பண்ணி வர சொல்லியிருக்கீங்க. இந்த பக்கத்தூர்ல இருக்கிற எனக்கு ஒரு போன் பண்ணலையே. அந்த அளவுக்கு நான் ஆகாதவளா போயிட்டேனா? எத்த உங்களுக்கு நான் ஆகாதவளா போயிட்டேனா? உங்க மூத்த மருமவதான் உங்களுக்கு பெருசு இல்ல. உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் உங்களை பார்க்க மாட்டேனா? சொல்லுங்க அத்தை. நான் உங்களை எவ்வளவு சங்கடப்படுத்தியும் நான் உண்டா இருக்குன்னு தெரிஞ்சது ஓடி வந்து வாடி மருமவளே நம்ம வீட்டுக்கு போலான்னு கூட்டியல. அந்த நன்றி கூடமா எனக்கு இருக்காது. அக்கா நீ குடுமாக்கா நீ குடுமா. அத்தை பாவம் உடம்புக்கு முடியாதவங்க. அவங்கள பேசி என்ன ஆக போகுது? நீ இதனக்கா மைனுக்கு போன் பண்ணி சொன்ன. அப்ப எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. யாக்கா எனக்கு போன் பண்ணல? அப்படி நான் என்னக்கா பாவம் பண்ண? சொல்லுக்கா நான் என்ன பாவம் பண்ண? ஏய் நீ என்னடி பண்ண? எழுந்துரு. எதுக்கு சும்மா வந்தது வராதுமா அழுதுகிட்டே? எஞ்சிரு முதல்ல. அத்தைக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமா மாட்டாங்கண்ணா எனக்கு ஒன்றும் இல்லம்மா. எழுந்துருமா. இல்ல எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க.
நேத்து கூட என் வீட்டுல குடுகுடுப்புக்காரன் வந்து இந்த பிள்ளை உண்டான நேரம் உன் குடும்பத்துல ஒரு போனா விழுவுன்னு சொல்லிட்டு தான் போனேன். அதை என் காதுல வாங்கினதுல இருந்து எனக்கு அம்புட்டு பயம். என் எண்ணம் இல்ல உங்க மேலதான். அதை சொல்லி வாயை மூடிறதுக்குள்ள உங்களுக்கு நெஞ்சு விளையான்னு போன வருது. எத்த சொல்லுங்க உங்களுக்காண்டி இந்த பிள்ளைய கலைக்கணுமா? கலைச்சிட்றேன். இப்பவுமே எனக்கு உங்க உசுறு தான் முக்கியம். எனக்கு நீங்க தான் எத்த முக்கியம். டயனா என்ன பேசுற? அத்தைக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டல, பிள்ளைய கலைக்கிறலாம். 6 வருஷம் கழிச்சு தவமா இருந்து இப்பதான் ஒரு உயிர் உண்டாயிருக்கு. என்ன பேச்சுதெல்லாம்? ஏய் என்னடி டயனா வாயை மூடுறி. என்னமா இன்னைக்குதான் அதிசயமான அத்தைய பாத்துட்டாலாம். அழுது ஒப்பாரி வைக்கிறா. இதுக்கு முன்னாடி எனக்கு நெஞ்சு வலி வந்ததே கிடையாதே. இப்பதான் முறை வருதே. இந்த திருட்டு பயிடி சொன்னா எனக்கு நெஞ்சு வலி வந்தது உன் பிள்ளைய தான் காரணம்னு எவன்டி சொன்னா? குடுகுடுப்புக்காரன் சொன்னா நான் குடுகுடுப்புக்காரன். எந்த குடுகுடுப்புக்காரன் பார்த்தா நாளைக்கு நடக்க போறதை இன்னைக்கே சொல்றான். எவனாவது ஏதாவது உளறுனாலும் அதை வந்து சொல்லிக்கிட்டு எனக்கு மேற்க முடியலன்னு உனக்கு யார்த்தி போன் போட்டது? உங்க மயன் தான் சொன்னாரு. இந்த பையன் சொன்னானே அதை சொல்லிட்டு தான் நேர வாழத்துப்புல போய் பயந்துக்கிட்டானே. வரட்டும் அவன் உன்னை கையோட அவங்கிட்ட கூப்பிட்டுட்டு வான்னு சொன்ன, அதை செய்யல. எனக்கு மேற்க முடியலன்னு மட்டும் போன் போட்டானே. உங்க பையன் எப்படி என்னைய கூப்பிட்டுட்டு வருவாரு? அவருதான் என்னைய சந்தேகப்படுறாரு. என்னது சந்தேகப்படுறாரா? என்னடி பேசுற? ஆமா நீங்களா சொல்லாமல அவர் என்னைய சந்தேகப்படுறாரு. நாங்க என்ன சொன்னோம், அவன் என்ன சந்தேகப்படுறான்? சும்மா உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசாத. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு. என்னத்த வெளிப்படையா சொல்றது? எத்த உங்க மையன் ஊருக்கு போய் 3 மாசம் ஆகுதா? நான் முழுகாம இருந்து 3 மாசம் ஆகுதா? நான் ஊருக்கு போன பிறகு நீ எப்படி இப்படி ஆனனு எந்த புருஷன் பொண்டாட்டிய பார்த்து கேட்பாரு? இதுவும் இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம இப்ப முத உண்டாயிருக்கிற போது யார்கிட்ட கேப்பா? சொல்லுங்க. என்னடி சொல்ற? இப்படியே கேட்டாவன்? இதை மட்டும் கேட்டா பரவாயில்லையே, இன்னைக்கு என்னென்னவோ கேட்டாரு. அதெல்லாம் நான் சொன்னா நிஜமாலுமே நெஞ்சு வலி வந்து நீங்க செத்து போயிடுவீங்க. ஏத்த என்னடா என்னமா சும்மா இருங்கக்கா. நான் இல்லாத நேரம் பார்த்து நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் எதுவும் பேச விரும்பல. என்ன பண்ணாங்க சொல்லு. ஏங்கா எதுவுமே பண்ணலையா? 3 மாசம் கழிச்சு ஒரு புருஷங்காரன் வீட்டுக்கு வாரான். வந்தவன் பொண்டாட்டி எங்கன்னு கூட தேடாம வீட்டுல ஆத்தா குடியும் மைனி குடியும் கூத்தடிக்கிறானா என்ன காரணம்? ஆத்தாவும் மைனி இருந்தா போதும், பொண்டாட்டி தேவையில்லைங்கிறது தானே. இப்படி என்ன விட நீங்க என்ன முக்கியமா போயிட்டீங்க? அந்த அளவுக்கு ஏன் புருஷன்கிட்ட உங்களுக்கு என்ன வேலைக்கா? டயனா ஏய் நீ வந்து அழுதது ஒப்பாரி வச்சது எல்லாம் இதுக்கு தானா? ஏண்டி இங்க நடக்கிறதுலாம் ஒவ்வொன்னா உனக்கு தெரியுதுன்னா அதுக்கெல்லாம் யாரடி காரணம்? யார் சொல்லி கொடுத்து நீ பேசுற? சொல்லி வேற கொடுக்குறாங்க இங்க நடக்கிற அசிங்கத்தெல்லாம். கட்டினவன் இருக்கையில ஏய் மரியாதை கட்டு போயிடும். புள்ள தாச்சியா இருக்கேன்னு பாக்குறேன். இன்னமும் திமுற அடங்கல பத்தியா? ஏன் டயனா அப்படி பேசுற? என் குழந்தை என்கிட்ட எப்படி பழகுவாருன்னு உனக்கு தெரியாதா? அவர் என்னைய இன்னொரு அம்மாவாவும் நான் அவரை என் மூத்த பிள்ளையாவும் தான் பாக்குறேன்னு உனக்கு தெரியாதா டயனா? சொல்லு டயனா, உனக்கு தெரியாதா? இப்படி அசிங்கமா வந்து பழி போடுறீங்க. இதெல்லாம் அந்த முக்காட்டுக்காரி தானே உனக்கு போன் போட்டு சொன்னா? அவ வீட்டுக்கு வந்து நோட்ட விடும் போதே எனக்கு தெரியும். ஐயோ இப்படி சமாளிக்கிறது. அக்கா எனக்கு தெரியும்க்கா, நீங்க உங்க குழந்தைகிட்ட எப்படி பழக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஊர்க்காரங்க எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? எனக்கு ஒரு நாள் விடாம போனுக்கு மேல போனு. உன் புருஷன் உன் மைனி மடியில படுத்திருக்காரு, உன் புருஷனுக்கு உன் மைனி வீட்டு வராங்கன்னு போட்டோவோட அனுப்புறாங்கக்கா. பாத்தீங்களா எத்த எவடி அவ? இந்த வேலையை பார்த்தவ எவளா இருந்தாலும் நீ என்னடி சொல்லிருக்கணும்? என் வீட்டுல 1000 நடக்கும், அதை கேட்க நீங்க யாருங்கடின்னு ஒரு வார்த்தை நீ சொல்லிருக்க வேணா? நீ எப்படி சொல்லிருப்ப? என்னி என் குழந்தை நீ சந்தேகப்படுற முதல்ல நீ தானே. அக்கா சும்மா இருங்க. நான் ஒன்னும் உங்களெல்லாம் அப்படி சந்தேகப்படல. சந்தேகப்படாமல இவ்வளவு கேள்வி கேட்டேன். வந்ததும் நீ என்னென்ன பேசின டயனா? மறந்துட்டியா எல்லாத்தையும்? அந்த அளவுக்கு நான் கோவத்துல வந்தேன். அதனாலதான் வார்த்தை அப்படி அள்ளி வீசிட்டேன். அப்படி என் குடும்பத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் அக்காவும் அப்படி பண்ண மாட்டாங்க, என் புருஷனும் அந்த மாதிரி கிடையாது. அத்தை கண்டு சிரிக்கை எல்லாம் சொல்றேன்றதுக்காக நான் அவளுங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டேன். வந்ததும் நான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சு உங்ககிட்ட சத்தமிட எவ்வளவு நேரம் ஆகும்? யாராரு என்கிட்ட என்னென்ன சொன்னாங்களோ அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டக்கா. நான் கேட்டது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இதுக்காக என் புருஷன்கிட்ட உன் பொண்டாட்டி இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லி நீ அவரையும் பிரிச்சிடாதீங்க. ஏண்டி சொல்லி கொடுத்து பிரிக்கிறது தான் எங்க வேலையா? அதுக்கெல்லாம் ஆளு எங்கேயாவது எவ்வளவு இருப்பா. சும்மா வந்ததும் ஆரம்பிச்சுட்டா. நான் எதையும் ஆரம்பிக்கல. இந்த மாதிரி ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே, இது என்னன்னு தான் கேட்டேன். அப்ப உங்க மையன் என்னை கேட்டது அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? நான் கேட்டதுக்கு மட்டும் நீங்க என்னை சத்தம் போடுறீல? அப்ப உங்க மையன் உங்க குழந்தை என்னை என்னென்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? போன மாசம் தானடி மாசி மகத்து அன்னைக்கு வீட்டுக்கு தூரம் கோயிலுக்கு போகலன்னு என்கிட்ட சொன்ன. இப்ப என்னடி நீ முண்டா இருக்கான்னு என்னைய அசிங்கமா கேக்குறாரு. ஆமா நீ அப்படித்தானே சொல்லிக்கிட்டு வீட்டுல இருந்த. எங்களுக்கும் அது கேள்விதான். ஐயோ ஏன் அப்படி யாரும் என்னைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ எனக்கு கோயிலுக்கு வர பிடிக்கல, அதனாலதான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன். கோயிலுக்கு வந்தாலே நீங்களாம் குழந்தைக்காக அதை செய்யி இதை செய்யி அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்றீங்க. அதனாலதான் நான் வேணாம் வரக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொன்னேன். என் மேல யாருக்குமே நம்பிக்கை இல்லை. ஒரு குழந்தை என் வயித்துல உண்டான பிறகும் என்னை யாரும் நம்பல. நான் என்னதான் பண்றது? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? அப்படி நான் என்ன தப்பு பண்றேன்? என் மேல யாருக்குமே பாசம் இல்லையா? எனக்குன்னு யார் இருக்கா சொல்லுங்க? எல்லா நேரமும் என் அம்மா கிட்ட போய் போய்யா வீட்டுல நடக்கிறதெல்லாம் சொல்ல முடியும்? எனக்கு உங்க கூட சந்தோஷமா வாழணும். நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழணும். அதுக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அக்கா உங்க காலில் வேணா விழட்டுமா? டயனா என்ன பேச்சு இதெல்லாம்? காலில் விட்டுமா கையில விட்டுமானே? சரிடி வீடு உன்னை யாரும் நீ எதுவும் கேட்கல வீடு. சரி வெயில்ல வந்திருக்க, வேற எதுவும் சாப்பிடுறியா?
சாப்பிட்றேன்னு என்னடி கேக்குற? பாவம் பிள்ளை தச்சு பட்னியோட வந்திருப்பா, எதுவும் சாப்பிட கொடு. என்ன, இனிமே நீ உன் அம்மா வீட்டுக்கு போக வேணாம். இனிமே கஷ்டமா நஷ்டமா இங்கே இரு. அங்க போறதால தான் உன்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. விருந்து மருந்து 3 நாளைக்கு தாம்மா. ஆயுசுக்கும் ஆத்தா வீட்லயே சாப்பிடலாம்னா யார் ஏத்துக்குவா? அதெல்லாம் ரொம்ப அசிங்கமா. வேணாமா, நீ உன் அம்மா வீட்டுக்கு போகாத. அம்மா டயனா, அத்தை சொல்ற மாதிரி அம்மா வீடு அம்மா வீடுன்னு விழுந்ததுக்கெல்லாம் ஆத்தா வீட்டுக்கு போய் உட்காந்துருந்தா அக்கம் பக்கம் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? ஊர் உலகம் என்ன பேசும்? கொஞ்சம் யோசிச்சு பாருமா. நீயே உன் அம்மாவுக்கு ஒரு பொண்ணு, அம்மா வீடியோ கதைன்னு கிடக்குறான்னு உன்னை யாரும் அசிங்கமா பேச மாட்டாங்களா? நீ எப்பதான் இங்க இருந்து குடும்பம் நடத்துறது? கஷ்டமோ நஷ்டமோ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழு. நீயும் உன் புருஷனும் சந்தோஷமா தனியா இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நாளைக்கு உன்னையும் அசிங்கப்படுத்த மாட்டாங்க, உன் புருஷனை தான் எல்லாரும் அசிங்கப்படுத்தாங்க. கூட்டிட்டு போனவனுக்கு வச்சு வாழ துப்புல ஆவுன்னா ஆத்தா வீட்டுக்கு அனுப்பி விடுறானே, உன் புருஷனை தான் அசிங்கமா பேசுவாங்க. சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிதான்க்கா, நீங்க சொல்றது சரிதான். ஆயுசுக்கும் அம்மா வீட்டிலே வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறது அசிங்கமான ஒரு விஷயம். கஷ்டமோ நஷ்டமோ கட்டினவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தாதான் சந்தோஷம். நீ நான் என் அம்மா வீட்டுக்கே போக மாட்டேன், இங்கேயே இருக்கேன். என்னைய பாத்துக்கதான் நாங்க இருக்கோமே. நீ குழந்தை பெற்றுக்கிட்டு கூட நீ உன் அம்மா வீட்டுக்கு போக வேணாம். நீ இங்கேயே தாராளமா இருக்கலாம். இன்னும்னா உன் ஆத்தா வந்து இங்க உன்னைய பாத்துட்டு போகட்டும். சரிங்கத்த, எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது. நான் போய் ரூம்ல படுக்கிறேன். உங்க மயம் வந்தாருன்னா நான் வந்துட்டேன்னு சொல்லுங்க. டயனா, உன் ரூம்ல தங்கம் படுத்திருக்கா. அவளுக்கு பெட்ல படுக்கலன்னா உறக்கம் வராதான். நீ சேர்த்து அப்படி பாய் வச்சு படுக்கிறியா? ம், சரி எத்த, நான் போறேன், போய் வேலையை பாக்குறேன். நானும் வாரேன் வாட்டி. ஏய், என்னை யாராலையும் ஏமாத்த முடியாதுடி. உங்க குடுமி என் கையில இருக்குடி, என் கையில இருக்கு. இனிமே நான் சொல்ற தாளத்துக்குலாம் நீங்க ஆட்டம் போடணும் முடியும், ஆட்டம் போடணும். டயனாவா டயனா? ஐயா ஐயா, அம்மா நம்ம ரூமுக்கு எதுக்கு அந்த தங்க போனா? பெட்ல தான் படுத்து உறங்கோல. பெட்ல